ஒரு தடவை பனையூர் ஆஃபீஸ்ல இதே மாரி தான். ம். பயங்கரமான வெயிலு. அவருனால உட்காரவே முடியல. அந்த மாரி வெயிலு. ஆனா, அங்கேயும் நான் இங்கலாம் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டாங்க. அங்க ஃபேன் மட்டும் தான் இருந்துச்சு. ம். அங்கேயே நாங்க ஒரு இதே மாரி தான். கோயம்புத்தூர்ல தெற்கு மாவட்டத்தில இருக்கிற அந்த கிணத்துக்கடவு தொகுதியில இருக்க ஒரு 15 பேர் உட்கார வச்சாங்க. உட்கார ம். வச்சுட்டு, அவரு என்ன பண்ணிட்டாரு, உட்காந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்து நாங்க உட்காந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் கையில காஃபி குடுக்குறாரு, ஸ்நாக்ஸ் குடுக்குறாரு. ம். ம். குடுத்துட்டு சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறாரு. நாங்க சாப்பிட்டதுக்கப்புறம், இப்ப பேசுங்க அப்படிங்கிறாரு. அந்த 13 பேரும் அமைதியாவே இருக்கோம். ம். எப்படி பேச முடியும்? திடீர்னு அவர பார்த்துட்டு என்ன பேசுறது? சரி. கற்பனையில என்ன வேணாலும் யோசிச்சிருக்கலாம். ஸோ அப்போ வந்து அவரு சில அரசியல் விஷயங்கள் பேசினாரு. ஆ. அப்போ நாங்க அவர்ட்ட கேட்டோம். ஓகே. ஒரு உண்மையவே கேட்டோம். "அண்ணா நம்ம கண்டிப்பா அரசியலுக்கு வருவோமா? வரமாட்டோமா?" அப்படின்னாரு. ம். அப்போ அவரு ஒரு பதில் எனக்கு சொன்னாரு. அது இன்னொரு நாள் நான் சொல்றேன். பட் அந்த பதில்லயே நான் முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பா எங்க அண்ணன் அரசியலுக்கு வருவாரு. இவரு கூட நிக்கிற ஒவ்வொருத்தரும் சுயநலம் இல்லாம ஒரு ஆளுக்கு மட்டும் தான் இவர் கூட நிக்க முடியும். இத சம்பாரிக்கணும், ஏமாத்தணுங்கிற யாருமே இவர் கூட இருக்க முடியாது. அப்படிங்கிறத அவரோட 2, 3 பதில் சொன்னாரு எங்ககிட்ட. ம். அதுல அதுல 100% தெரிஞ்சுச்சு. இன்னுமே ஒண்ணு சொல்றேன் பாருங்க, நெறைய பேருக்கு தளபதிய தெரியாது. நீங்க அவர முழுசா தெரிஞ்சுக்கிட்ட யாருமே அவர்ட்ட இருந்து நகரவே மாட்டாங்க. ஓகே. பதவி, பணம் அதெல்லாம் இல்ல. தனி மனிதரா அவர பார்த்தா தெரியும். ஆனா அந்த அந்த காலம், அந்த சூழல் சீக்கிரமே தமிழ்நாட்டுக்கு வரும்.